கொள்கை முழக்கம் தெரிவிக்கின்ற அழகிரியுடைய பேச்சு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பிரபலமா இருந்துச்சு. கிராமப்புறங்கள்ல ஒருத்தர் தண்டோரை அடிச்சுட்டு தெருவுல இருந்து இன்று மாலை திராவிட கழக பொதுக்கூட்டத்துல திரு பட்டுக்கோட்டை அழகிரி பேசுவார்னு ஒவ்வொரு தெருவா கூவிட்டு அறிவிச்சுக்கிட்டே போவாராம். மாலையில அந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது அந்த பொதுக்கூட்டத்துல பேசுற பட்டுக்கோட்டை அழகிரி வேற யாரும் கிடையாது. காலையில யார் தண்டோரை அடிச்சுட்டு போய் விளம்பரத்தை அந்த பொதுக்கூட்டத்தை விளம்பரப்படுத்தினாரோ அவரே தான் மாலையில அந்த பொதுக்கூட்டத்துல பேசுகின்ற திரு பட்டுக்கோட்டை அழகிரி சாமி. காச நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் ரத்தம் வந்துகிட்டு இருக்கும், அதோடய பேசுவார், கத்தி கத்தி பேசுவார். பேச்சை நிறுத்தாம ஒரு பழைய கர்ச்சீஃபை ஒரு துணியை கையில வச்சுக்கிட்டு ரத்தத்தை தொடச்சுக்கிட்டே பேசுவாராம். ஒரு தடவை அவர் திருவாரூர்ல பேசும்பொழுது மயங்கி கீழே விழுந்துட்டார். அங்க இருக்கக்கூடிய பேச்சை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் அவரை தண்ணீர் தெளிச்சு எழுப்பி விட்டாங்க. அப்போ ஒரு 13 வயது சிறுவன் திரு பட்டுக்கோட்டை அழகிரியிடம் போய், இவ்வளவு கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உங்களை நீங்களே துன்புறுத்தி கொண்டு பேச வேண்டுமா ஐயா அப்படின்னு அந்த 13 வயசு சிறுவன் கேட்டானாம். அப்ப பட்டுக்கோட்டை அழகிரி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, எனக்கு உடம்பு சரியில்லைதான், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன் தான், இதெல்லாம் உண்மைதான். ஆனா என்னை விட இந்த சமூகம், இந்த சமுதாயம் அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு. அதை நான் சரி செய்ய வேண்டாமா? அது என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அந்த பட்டுக்கோட்டை அழகிரியிடம் அப்படி கேட்ட அந்த 13 வயது சிறுவன் யார் தெரியுமா? நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதனால்தான் கலைஞர் அவர்கள் அவருடைய பேச்சால ஈர்க்கப்பட்டு, அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி அப்படின்னு அவருடைய ஞாபகமா பேர் வச்சார். எப்பவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். பேருங்க அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். குறுக்கு வழியில எந்த வழியில முயன்றாலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து மாநிலம் ஏற்றுக்கொண்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதே ஒரு நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாங்கிறதே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் தான் இந்தியாங்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாலே ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியாலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான். இருக்கிறதே டாப் டாக்டர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில தமிழ்ல படிச்சுட்டு போய் இன்னைக்கு உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையா கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. நாம் அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொண்ட அறிவை பெருக்கிக் கொள்வதற்குமான வழிகளில் ஒன்று படித்தல். தமிழ் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, பொய்யில் முக்கால் படி, புரட்டில் கால் படி, சேர்ந்திருக்கிற நூலை படிக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் கீழான சாதி என்பது நமக்கு தாழ்ந்தபடி, அது நமக்கு தள்ளுபடி. நூலைப்படி, தினமும் படி என்று நமக்கு புரட்சி கவிஞர் சொல்லிக் கொடுத்தார். கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம் என்று சொல்லி இருக்கிறார்களே, கண்டதை படித்தால் பைத்தியமாகத்தான் ஆகும். என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு தேவையானது எது என்பதை கண்டு அறிந்து படித்தால் பண்டிதனாகலாம். பெரியாருக்கு பாஷாபிமானமும் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நீ பெரியார் கேட்டார். இதுதான் அரை உண்மை, முழு பொய். பெரியார் என்ன சொன்னார் என்றால், எனக்கு பாஷாபிமானமும் கிடையாது, தேசாபிமானமும் கிடையாது, எனக்கு மதாபிமானமும் கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று ஒன்றுதான். மனிதன் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அப்ப பெரியாரை மனித பற்று என்பதை தவிர்த்து விட்டு, அவருக்கு நாட்டுப்பற்று கிடையாது, மொழிப்பற்று கிடையாது, மதப்பற்று கிடையாது, சாதிப்பற்று கிடையாது, அப்புறம் பற்று இல்லாம இப்படி ஒரு மனுஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் அரை உண்மைகளும் முழு பொய்களும். கருப்பு சிவப்பு கொடி என்றால் தம்பிமார்களை மீண்டும் சொல்வேன், அது வெறும் கொடி அல்ல. நம் வாழ்க்கை, நம் உணர்வு, நம் மானம்.
இந்த மண்ணை காப்பாற்றுகிற ஒரே கவசம் அதுதான். இப்போது அண்ணா அறிவாலயத்தின் முகப்பிலே எங்கிருந்து பார்த்தாலும் தெரிகிறது, பட்டொளி வீசி பறக்கும் அந்த கருப்பு சிவப்பு கொடி சொல்லும், இந்த கொடி பறக்கிற வரை உங்கள் துன்பம் நிரந்தரம் இல்லை. அப்படிப்பட்ட கொடியை, இந்த இயக்கத்தை, இந்த இனத்தை காக்கப் போகிற தலைமுறையின் நாளைய சொற்பொழிவாளர்கள்